சார் 2026 எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது, தேர்தல் எப்படி இருக்கும்? 2026 தேர்தலில் 2 இது தெளிவாயிடுச்சு. ஒன்று, திமுக அணி இன்டாக்டாக இருக்கும். என்னோட கணிப்பு 45% வாக்கு அவங்களுக்கு. அரௌண்ட் 45 திமுக அணிக்கு இன்றைய திமுக அணிக்கு நான் கொடுக்குறேன். ஸ்டாலின் பெருந்தலைவர் காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் 57-62 இருந்த மாதிரி ஸ்டாலின் இருக்கிறாரு. 1-1 தான் அவரை தோக்கடிக்க முடியுங்கிற என் கருத்தில் அன்னைக்கு மாற்றம் இல்லை, இன்னைக்கு மாற்றம் இல்லை. இப்போ அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய களம்ங்கிறது சற்றாகல களம். 8% வாக்கெடுத்த சீமான் தனிச்சு நிற்கிறாரு. அவர் பெரிய ஜம்பை பார்ப்பார். 5வது முறை தனிச்சு நிற்கும் போது அவர் மீது மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். அவரை பற்றிய வதந்திகள் எல்லாம் கதிரவனை கண்ட பனித்துளி போல மறைஞ்சு போயிட்டு 500 கோடி ரூபா வாங்கிட்டு பாஜக கூட கூட்டணி போறாருன்னாப்ல 30 சீட்டுன்னு 4 பேர் பேசினான். சீமான் வந்துதானே ஆகணும்னு சொன்னான். ஒரு அரசியல் வியாபாரி, பேர சொல்ல விரும்பல, என்னெல்லாமோ சொன்னார். தெளிவா துணிச்சலா தன்னம்பிக்கையோட சீமான் தனிச்சு நிற்காப்புல. விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய பிளஸ். கமல் கம்பாரிசன் எப்படி பிளஸ் ஆச்சோ அதே மாதிரி விஜய் கம்பாரிசன். கமலாவது 39 தொகுதியில விஜயோட துணிச்சலா, நேர்மையா, தெம்போட, திராணியோட, கெப்பாசிட்டியோட கேண்டிடேட் போட்டார். விஜய் அதுவும் இல்லை. ஸோ இந்த ரெண்டும் தான் இன்னைக்கு செட் ஆகிருக்குது.